சிந்தூரில் நிறைய பிரச்சனை நடந்துட்டுருக்கு. இந்தியா அமெரிக்காவுக்கு வந்து டேரிஃபு இல்லை டேக்ஸால் நிறைய பிரச்சனை நடந்துட்டுருக்கு. இந்த சைடில் ஆயில் வாங்கணும்னு இந்தியா சமாளிச்சிட்ருக்கு, ரஷ்யா கூட. இந்த சைடில் டைரெக்டாக உக்ரைன் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு கால் பண்ணி நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், ஏன்னா 15th நடக்க போகிற மீட்டிங்கில் எங்களுக்கு நீங்களும் வாரை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி இந்த சைடில் உக்ரைன்லேருந்து வந்து செலன்ஸ்கி கால் பண்ணி பேசுகிறாரு. இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள், அதாவது August 31 இந்தியா சைனா வந்து பேச போகிறாங்க. இந்த இயர் எண்டில் வந்து இந்தியாவுக்கு வந்து புட்டின் வர போகிறாரு. நாளன்னைக்கு வந்து மீட் பண்ண போகிறார் புட்டினை வந்து அமெரிக்கா பிரசிடென்ட்டு. இந்த மாதிரி வேர்ல்டு லெவல் அரசியல் இல்லை பாலிடிக்ஸ் எக்கனாமிக்கெலாம் ஒரு வேற கட்டத்துக்கு போயின்னு இருக்கு. யார் யாரை வேணும் இல்லை வேணாம் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கலாமா வேணாவான்னு முடிவு பண்ணுற தருணங்களில் போயிட்டுருக்கு. ஒரு டிப்ளமேட்டான சுச்சுவேஷனுங்க. ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் சில பேர் கத்தினே இருப்பாங்களா, லபா 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 லபான்னு அதுதான் கத்தின்னு இருக்காங்க. யாருன்னா பாகிஸ்தானோட சீஃப் ஆர்மி ஸ்டாஃப் அசிம் முனிர். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவரோட ஒரே ஒரு சாதனையை சொல்லிடுறேன். என்னென்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போது பாகிஸ்தானில் கமாண்டு கொடுக்கறதுக்கு அவர் ஆள் மிஸ்ஸிங்காக அந்த டைமில். அதாவது இந்தியா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாகிஸ்தான் அடிக்கடிக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா, இந்தியா தரப்பில் வந்து 3 ரஃபேல் வந்து நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம், ஷாட் டவுன் பண்ணிட்டோம். இவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் ரஃபேல் எது வேணாலும் எழுந்துக்கலாம், ஆனால் நாங்கள் டார்கெட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். நீங்கள் அந்த லாஞ்சிடியூட் லேட்டிடியூட்ல எடுத்து அந்த மேப்பெல்லாம் பாருங்கள். பாகிஸ்தானோட நியூக்ளியர் ரியாக்டர் இருக்க இடத்தையே நாங்கள் காலி பண்ணிட்டோம் அப்படின்ற அளவுக்கு நம்ம ப்ரூஃப் வச்சுருக்கோம். பட் இவங்க இந்த ப்ரூஃபும் மக்கள் இடத்துல காட்டல. ஆனால் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பயங்கரமாக இந்தியாவை வந்து வார் பண்ணிட்டோம், அவங்க வந்து எங்களால் தாக்கு பிடிக்கவே முடியல அப்படின்றது தான் பாகிஸ்தான் பீப்புளை வச்சு ஏமாற்றிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவல் என்னென்னா, இவங்களால 4 நாள் மேலே வாரை சர்வை பண்ண முடியல. சர்வை பண்ண முடியாமல் அங்கேருந்து பேசி இங்கேருந்து பேசி அங்கே கொண்டு அதுக்கப்புறம் இல்லை இந்தியா சரி ஓகே பொழைச்சிப்போ அப்படின்னு விட்டதுனால தான் பாகிஸ்தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. பட் வார் இஸ் நாட் அ சொல்யூஷன். 2 பேரும் அடிச்சுக்கிறது வார் இஸ் நாட் அ சொல்யூஷன் தான். இதுக்கு நடுவில் நம்ம ட்ரம்ப் தலைவர் வந்தார், ஓகேங்களா. நான் தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா வாரியும் நிப்பாட்டுறேன், எனக்கு நோபல் பிரைஸ் கொடுத்து பெருமைப்படுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம். இந்த மாதிரி மொத்த காமெடியன்ஸ் கூட்டமும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த பாகிஸ்தான் அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் முனிரை வந்து நேத்திக்கு, அதாவது சண்டே, நிறைய விஷயங்கள் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வார்த்தைகள்லாம் கேட்கும்போது நீயே ஒன்று அசிங்கப்படுத்திப்பியாயா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு அவர் என்ன பேசினார். அது மட்டும் இல்லாமல் இந்த புது நண்பர்கள்னு சொல்லுவாங்கள்ல, திடீர்னு வரவங்க, இந்த பழைய நண்பர்கள், அதாவது இந்தியா அமெரிக்கா நான் சொல்கிறது, பழைய நண்பர்கள் இப்போ லைட்டாக வந்து பிரச்சனையெல்லாம் அப்படியே அவங்க வெளியில் அப்படியே பிரச்சனையில் சரியாக பேசிக்கிறது இல்லை, அவ்வளோதான். மற்றபடி இந்தியாவோட உதவி அமெரிக்காவுக்கு தேவை, அமெரிக்காவோட உதவி இந்தியாவுக்கு தேவைன்ற போது கண்டிப்பாக இவங்க ஒன்றா பேசுவாங்க. இதெல்லாம் மாறும், சுச்சுவேஷன் இப்படியே இருக்காது. ட்ரம்ப் மட்டுமே இருக்க போகிறது கிடையாது, மாறப்போகுது பிரசிடென்ட்டோட பதவியும். ஸோ அதெல்லாம் மாறப்போகுது. ஆனால் இந்த திடீர் நண்பர் ஒருத்தர் இருப்பார்ல, லைக் பாகிஸ்தான், ஏய் நான் என்ன பண்ணுறேன் பாருடா, கம்பி சுற்றுறேன் காட்டுறா அப்படின்னு சொல்லி கம்பி சுற்றின்னு இருக்காரு. எங்கே பாகிஸ்தானில் சுற்றலை, போய் அமெரிக்காவில் சுற்றின்னு இருக்காரு. இதுக்கு அமெரிக்கா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்கன்றது நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அந்த ட்ரம்ப் இருக்கார்ல, அவருக்கு பயங்கரமாக கோவம் வரும். எங்கள் ஊர்லேயே வந்து வேற ஒரு நாட்டை பற்றி எங்கள் ஊர்லேருந்தே அகெயின்ஸ்டாக பேசுறியா அப்படின்ற மாதிரி ஏதாவது கோவம் வரதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்றத நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிம் முனிர் இவர் வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக என்னென்ன மாதிரி விஷயங்கள் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் வெப்பனை பற்றி எவ்வளோ வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை எப்படி வந்து ஆஸ் அ சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அவர் வந்து எப்படிலாம் வந்து வெளியில் காட்ட முடியுமோ. இது எப்படின்னா ஒரு வன்மம் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எனக்கு ஒருத்தவங்க பிடிக்கவே இல்லை அப்படின்னு விலகி போகிறது வேறு. ஆனால் அவங்க பிடிக்கவே இல்லை, அவங்கள வந்து தாழ்த்தி பேசணும், வன்மத்தை வந்து அடிக்கடிக்கு வெளியில் சொல்கிறது, அவங்க கூட நம்ம பழக்கத்தை வந்து கேவலமாக பேசுறது, இதெல்லாம் வந்து ஒரு முழு உருவமே நம்மளோட சீஃப் ஸ்டாஃப் ஆஃப் பாகிஸ்தான் ஆர்மி நம்மளோட அசிம் முனிர் தாங்க. ஸோ இந்த வீடியோவில் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம், என்னென்னலாம் சொன்னார் அப்படின்றத. ஸோ மறக்காமல் இந்த மாதிரி வேர்ல்டு நியூஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும், ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அசிம் முனிர் இவர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர்லேருந்து இந்த ஒரு 3 months கேப்பில் இது 2வது தடவை அமெரிக்காவுக்கு போகிறாரு. ஃபஸ்ட்டு தடவை போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ வாஷிங்டனில் வெள்ளை மாளிகையில் இந்த சைட்லேருந்து இந்தியாவோட பிஎம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களையும், இந்த சைடில் வந்து பாகிஸ்தானோட சீஃப் அசிம் முனிரையும் வந்து இன்வைட் பண்ணாங்க. எதுக்குன்னா சீஸ் ஃபயரை பற்றி பேசுறதுக்கு, சில விஷயங்கள்லாம் சுமூகமாக பேசி ஒன்றா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து ட்ரம்ப் கூப்பிட்டாரு.
பட் என்னன்னா இந்தியா அதை டிக்ளைன் பண்ணிட்டாங்க. ஆசிம் முனீர் மட்டும் போனார். அவங்க வந்து ஒரு 1.5 hours வந்து க்ளோஸ்டு சர்க்கிளில் வந்து நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அதில் வந்து முக்கியமான ட்ரேடெல்லாம் நாங்கள் வந்து மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து என்ன சொன்னாங்க, பாகிஸ்தானில் நிறைய ஆயில் வெல்த்து ரிச் மினரல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து எடுக்கிறதுக்கு நான் அமெரிக்காவிலேருந்து நிறைய ட்ரேட் சைன்லாம் பண்ண போகிறேன், பெரிய லெவலில் பாகிஸ்தானை துபாய் அளவுக்கு வளர்க்க போகிறேன், அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நிறுத்தினது ட்ரம்ப்பு தான் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பு சொன்னதை தாண்டி பக்கத்துலேருந்து இந்த சிங்சாக் அடிப்பாங்கள்ல, ஒத்து ஊதுவாங்கல்ல, அது வந்து அசீம் முனீர் பண்ணிட்டு ஏங்க இவ்வளோ பெரிய ஆள் இந்த கடைசி காலத்தில் இந்த நோபல் ப்ரைஸ், இந்த பீஸுக்கான நோபல் ப்ரைஸ் ஆச்சும் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கொடுத்துருக்கலாமே இல்லை கொடுங்க அப்படின்ற மாதிரி அசீம் முனீர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு. ஸோ ட்ரம்ப்புக்கு வந்து 2 விஷயம்தான் அவருக்கு தெரிஞ்சது. இது வந்து உண்மையாக இல்லையான்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்று வந்து தற்பெருமை, தன்னை பற்றி யாராவது பெருமையாக பேசிகிட்டு இருக்கணும், ஓகேங்களா, பெருமையாக பேசுறது இல்லாமல் அடிப்பணியணும், சலாம் போடணும். 2வது விஷயம் ஈகோ. இந்த 2 விஷயத்தால் தான் அமெரிக்கா ட்ரம்ப் கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே போக போகிறாங்கன்றது நிதர்சனமான உண்மை. இதுவும் உண்மையாக தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரம்ப்புக்கு வந்து இதை தவிர்த்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ்க்கெலாம் நிறைய டிப்ளமெண்ட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ அவங்க சில ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவார். பட் என்ன தான் நீ ஐடியாஸ் கொடுத்தாலும் நீ எனக்கு வணக்கம் சொல்லலையா அப்படின்னு ட்ரம்ப்புக்கு கோவம் வந்துச்சுன்னா அங்கே யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். இது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ நிறைய யூரோப்பியன் நேஷன்ஸு, அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானு, இந்த சைடில் தைவான், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் அமெரிக்காவுக்கு சலாம் போடுற டைமில் இந்தியா மட்டும் ஏன் போட மாட்டேங்குது? அதே சமயம் சைனாவும் இப்போ வந்து ஒன்று சேர்ற மாதிரி இருக்காங்களே, ரஷ்யாவும் இப்போ பிரிக்ஸில் ஒன்று சேர்ற மாதிரி இருக்காங்களே அப்படின்றது தான் ட்ரம்ப்போட ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. ஸோ அதுக்காக இந்த மாதம் எண்டில் இல்லை, இன்னும் ஒரு 3 மாதத்தில் என்னென்ன பண்ண போகிறாருன்னு நம்ம கண் கூட பார்க்க தான் போகிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது யாரா இந்த நடுவில் வந்து ஒரு கொசு போயிட்டு வந்துட்டுருக்கோம்ல, அந்த கொசு தான் வந்து அசீம் முனீர். இவர் அந்த பர்டிகுலர் ஏரியா அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் ஒரு மீட்டிங்க. அந்த மீட்டிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் டை டின்னர் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஊரில் இருக்கவங்க பாகிஸ்தான் வாழ் குடும்பம் இருக்காங்கல்ல, அங்கேருந்து ஏர்ன் பண்ணி, இப்போ இந்திய வாழ் மக்கள் வந்து அமெரிக்காவில் இருப்பாங்க, அது மாதிரி பாகிஸ்தான் வாழ் மக்கள் அந்த ஊரில் இருக்கிறவங்க ஒரு 120 பேர் அதுக்குள்ளே வந்து ஒரு மீட்டிங்கு. எப்படி இங்கே இருக்கீங்க, என்ன டெவலப்மெண்ட் நடக்குது, பாகிஸ்தானுக்காக நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க, என்ன ஃப்யூச்சரில் நடக்கலாம், என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பேசி இருக்கணும் நியாயப்படி. இந்த பர்டிகுலர் மனுஷன் யார், அசீம் முனீர். பட் ஆனால் அவருக்கு போய் பேசுனது தானே தெரியுமா, சரியான பயங்க அவருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா, இங்கே நான் பேசுறது இல்லை வீடியோவாக ஏதாவது வெளியில் ரிலீஸ் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய திண்டுக்கல் புட்டா போட்டிருக்காங்க. போட்டது மட்டும் இல்லாமல் எல்லாரோட ஃபோனு அங்கே அட்டன் பண்ண ஒரு 120 பாகிஸ்தான் அந்த ஃபேமிலிலாம் இருக்காங்க, பெரிய பெரிய பியூரோக்ராட்ஸ் அஃபீஷியல்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களோட ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுட்டார் இவர். அதாவது அலோவ் பண்ணல அந்த மீட்டிங்கில், வாங்கி வச்சுட்டு அப்பாடா 120 பேர் நம்மளுக்கு கிடச்சிதுரா ஒரு மீட்டிங்கு, இப்போ பேசுகிறா நம்மளோட தற்பெருமை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இஷ்டத்துக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஏதாவது குடியில் இருந்தாரா என்னன்னு எனக்கு தெரியலைங்க. அந்த 120 பேரை பார்த்ததுக்கு மேபி ஏதாவது ட்ரிகர் ஆகிருக்கலாம், நம்ம பேசுனது தான்டா இப்போ பேச்சு அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் தேவையில்லாத வார்த்தைகள் நிறைய விட்டுருக்காரு. வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் அதில் இந்தியா வந்து நீ கத்திட்டு போடா பைத்தியம் மாதிரி அதாவது கத்திட்டு இருப்பேன். ஆனால் தேவைப்படுற 1-2 வார்த்தைகளை வச்சு வேர்ல்டு லெவலில் நிறைய நேஷன்ஸை ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. அதுவும் நான் தொடர்ந்து சொல்கிறேன். ஸோ என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, இதை பற்றி பேசியிருக்காரு. இது என்ன அப்படின்னா, வார் டைமில் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி இந்தியா இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போகிற அந்த இண்டஸ் ரிவரை வந்து இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணாங்க. அங்கே தண்ணி போகிறத பாகிஸ்தானில் எந்த ஒரு மாகாணத்துக்கும் தண்ணி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 20 மில்லியன் பீப்புள் பாதிக்கப்பட போகிறது இந்தியாவுக்கும் தெரியும், பாகிஸ்தானுக்கும் தெரியும். பட் ஒரு ஆப்ஷன் கிடையாது. இந்தியா அதற்கு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேரு அவர்கள் இருந்த தலைமையில் நாங்கள் வந்து அதை போட்டோம் அந்த அக்ரிமெண்ட்டை, பட் இப்போல்லாம் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், ஸோ நீங்கள் உங்களால் ஆனதை பார்த்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக, அதாவது பிற்காலத்தில் நம்ம வார்த்தை கூட மறந்துடும், இந்தியா ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாங்க தைரியமாக. பட் பாகிஸ்தான் அதுக்கு பெரிய ரியாக்ஷன் நிறைய கொடுத்தாங்க. பட் இவர் இங்கே என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்க நான் கேள்விப்பட்டேன் இந்தியா வந்து அதுக்காக அந்த வாட்டர்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இப்போ நிறைய டேம்ஸ் கட்டுறதுக்கு அங்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இந்தியா கட்டட்டோங்க, நல்லா கட்டட்டும், கட்டி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணலாம், எங்களுக்கு தண்ணியை விட எங்ககிட்ட மிசைல் நிறைய இருக்குது, 10 மிசைல் கிட்ட, அந்த மிசைலை வச்சு ஒரு 10 மிசைல் எடுத்து அடித்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த டேம்லாம் உடஞ்சிரும், ஆட்டோமேட்டிக்காக திருப்பி தண்ணி ஓட போகுது அப்படின்ற மாதிரி யார் நம்ம அசீம் முனீர் சொல்கிறார். இல்லை உண்மையாலுமே உனக்கு வந்து அறிவு அப்படின்றது கொஞ்சமாச்சும் இருக்கா? நீ வந்து மிசைலை வச்சு அடிச்சுட்டு அங்கே என்ன சாப்பிடுவேன்? யாராவது மக்கள் உயிர் வாழ முடியுமா?
டேமை உடைச்சிருவேன், வெள்ளப்பெருக்கு ஏற்படும், பெரிய பெரிய பிரச்சனைகள் உருவாகும். ஒரு ஜியாகிரபிக் ரீஜன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா, அந்த இடத்துல மிசைல் அட்டாக் நடந்ததுன்னா என்ன தெரியும். இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயமே தெரியாத ஒருத்தரை வந்து பாகிஸ்தான் மேலே உட்கார வச்சுருக்காங்கன்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு அவங்க எக்கனாமிக் வைஸ் இல்லை எஜுகேஷன் ஓரியன்ட் வைஸ் பேக்கில் இருக்காங்க அப்படின்றது. நம்ம இதெல்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு தலைவர் எப்படி பேசணும், ஏன்னா நம்ம ஊரில் வந்து நீங்கள் ஜெய்சங்கர் அவர்கள் எடுத்துக்கோங்க, மோடி அவர்கள் எடுத்துங்க, 1000 இந்தியாவுக்குள்ளே இருக்க பாலிடிக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போகும்போது அந்த ஒரு பேச்சுக்கள் டிப்ளமேட்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் வந்து கரெக்டாக இருக்கணும். பட் இவர் எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக காட்டியிருக்காருன்றதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மிசைல் அட்டாக் பண்ணி நாங்கள் டேம் காலி பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அடிஷ்னலாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து ஒரு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு, அதனால் இங்கே நிறைய நேச்சுரல் கேஸ் இருக்குது, ஆயில் ரிசோர்ஸஸ் இருக்குது, நிறைய மினரல்ஸ் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் அமெரிக்கா கிட்ட சொல்லி அமெரிக்கா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூவிங் ஃபார்வர்ட் நாங்களும் அமெரிக்காவும் ஒரு பயங்கரமான ஃப்ரெண்டு, அதனால் நாங்கள் எங்கள் கூட அமெரிக்கா கை கோர்த்து நாங்கள் வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய நாடாக வளருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவை பற்றி உனக்கு தெரியாதரா? தெரியாது. ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது இந்தியாவுக்கு டைரெக்டாகவும் ஒரு சப்போர்ட்டு கொடுக்க முடியாமல் டைரெக்டாக கொடுக்கல, ஓகேங்களா. இந்த சைடில் பாகிஸ்தானுக்கு வந்து இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணணும். அது தெரிஞ்சால் நிறைய நாடுகள் அசிங்கமாக பேசுவாங்கன்னு தெரிஞ்சோம். ஏன்னா டெரரிசத்தை ஊக்குவிக்கிற நாடு ஒரு பாகிஸ்தான் அப்படின்றது தெரியும். ஸோ நீ இன்டைரக்டாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, டைரெக்டாக சப்போர்ட் பண்ணாலும் சரி, நிறைய அசிங்கப்படணும்னு அமெரிக்காவுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் அமெரிக்கா ஒரு டிப்ளமேட்டாக இருந்தாங்க. இப்போது அமெரிக்கா வந்து டைரெக்டாக பாகிஸ்தான் கூட கை கோத்துருக்காங்கன்றது நிறைய பேருக்கு தெரியும். பட் எதுக்கு அப்படின்றதும் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இந்த ஆயில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரத்தில் நான் உனக்கு அப்போ ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒரு சின்ன லைன் மென்ஷன் பண்ணியிருந்தேன் பார்த்தியா, நாங்களே பாகிஸ்தான் எடுத்துப்போம் தலைவா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசுவாங்க. அப்போ தான் பாகிஸ்தானுக்கு புரிய போகுது. அடுத்தது வந்து நியூக்ளியர் த்ரெட்டு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நாங்கள் அழியிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, இந்தியா வாரால இல்லை எதிர வேணாலும் இருக்கலாம், நாங்கள் வந்து அழியிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் கிட்ட இருக்கிற நியூக்ளியர் வெப்பனை வச்சு இந்த உலகத்தில் இருக்க பாதி உலகத்தையே நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவோம், எங்கள் நியூக்ளியர் வெப்பனெல்லாம் வெடிக்க வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி டைரெக்டாக பேசியிருக்காருங்க. இல்லை இவருக்கு இது தெரியுதா? நியூக்ளியர் வெப்பன் அப்படின்றது எல்லா நாடும் வச்சிருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னா தற்காப்பு. இதை போய் ஒரு நாட்டு மேலே போட்டு அந்த நாடை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக பெரிய பெரிய நேஷன்ஸ் ஒன்றும் அதை வச்சில்ல. உண்மையாலுமே அதுதான் ரீசன். பட் ஆனால் நம்மளோட ஆள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை அழிச்சது மட்டும் இல்லாமல் என்ன அழிச்சுக்கினது இல்லாமல் மொத்த வேர்ல்டில் பாதி அழிச்சிருவேன். இல்லை எனக்கு புரியல, நீ உண்மையாலுமே என்ன தான் சொல்ல வர. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பானி இந்த ஆயில் ரீஃபைனரிஸ்லாம் வச்சுருக்காருல, ஸோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் நாங்கள் டார்கெட் பண்ணுவோம் ஃப்யூச்சர் வாரில் இந்தியா கூட அப்படின்னு பேசுகிறதெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா. நீங்கள் வந்து பஞ்சாப் அந்த இடத்துல இருக்க ஒரு பார்டரான ஒரு விஷயத்தையே உங்களால் தொட முடியாது. ஏர் டிஃபென்ஸ் நம்மக்கிட்ட இருக்க ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸு, அப்புறம் ரஷ்யா வித் இந்தியா கொலாபரேஷனில் இருக்க ஏர் டிஃபென்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து லைட்டாக கூட தாண்ட முடியாது. ஈவன் நீங்கள் சைனா கூட இல்லை அமெரிக்கா கூட கொலாபரேட் பண்ணால் கூட நீங்கள் உங்களால் தாண்ட முடியாது. உங்களுக்கே தெரியும் அவர் சொல்கிறது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், ஐயோ நான் வேறு லெவல் ஒரு மிசைலை ஏவி விட்டேன்னு வச்சிங்க, அது பாட்டுன்னு போயினே இருக்கும். இல்லை நீ உண்மையாலுமே இந்த இடத்துல உன்னை யார் இப்படி உட்கார வச்சா, இல்லை இந்த பொசிஷனுக்கு நீ டிசர்வா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் இப்போ இவரோட ஸ்பீச்சை கேட்டு யோசிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல இந்த நியூக்ளியர் ரியாக்டரை வந்து இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து டாய் மாதிரி யூஸ் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக அக்செப்டே பண்ண முடியாதுங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்குது, இந்த சைடில் வந்து சைனா இருக்குது, உஸ்பெகிஸ்தான், அப்புறம் நிறைய நாடுகள்லாம் இருக்குது அப்படின்னும்போது அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க இதுக்கு மேல்பட்டு. ஏன்னா இவங்க வந்து டாய் மாதிரி வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இல்லை, க்ரோத் இல்லை, எதுவுமே வந்து அவங்களால டக்குன்னு ஒரு முயற்சி எடுத்து பண்ண முடியல, கொடுக்குற ஃபண்ட்ஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியாத ஒரு கண்ட்ரி வந்து கண்டிப்பாக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் வேணாலும் போவாங்க. ஸோ இதையும் வந்து இந்தியா சுற்றி காத்திருக்காங்க. இந்தியாவோட ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நான் அதுக்கப்புறம் வரேன். அடுத்தது இந்த பென்ஸும் ட்ரக்கு பிரச்சனை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு பென்ஸு கார் மாதிரியாம். அதாவது பலன்னு இருக்க ஒரு எக்கனாமி வைஸில் வந்து கொஞ்சம் க்ரோ ஆகிருக்க, நல்லாவே க்ரோ ஆகிருக்குங்க, நல்லா க்ரோ ஆகிருக்க ஒரு நாடு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட்ஸ் 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி. அது மட்டும் இல்லாமல் பாப்புலேஷன்லேயும் வந்து கரெக்டாக நிறைய பேரோட ஒர்க்கை யூட்டிலைஸ் பண்ணி அதை ப்ரொடக்டிவிட்டியாக மாற்றுற ஒரு கண்ட்ரி அப்படின்றதெல்லாம் இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதாவது நம்ம வளர்கிறோம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். நீங்கள் நான் பேசுகிறதெல்லாம் தவிர்த்து, இவர் பேசுகிறதெல்லாம் தவிர்த்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் பாருங்களேன், பாகிஸ்தான் சோஷியல் மீடியாஸு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலலாம் பாருங்களேன், அவங்கெல்லாம் எப்படி கற்பிக்கப்படுறாங்கன்னா,
இந்தியா இஸ் எனிமி கண்ட்ரி அப்படின்னு தான் கற்பிக்கப்படுறாங்களே. இப்போது நம்ம வார் டைமில் மட்டும்தான் பாகிஸ்தானை பற்றி பெருசாக பேசுவோம், இல்லை ஏதாவது தேவையில்லாமல் பேசினா தான். பட் அவங்களுக்கு டீஃபால்ட்டாகவே இந்தியா வந்து ஒரு எனிமி கண்ட்ரி அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு தாட்டை ஒரு பாகிஸ்தானோட ஹையஸ்ட் சிட்டிசன் எடுத்துகிட்டு போயிட்டு பாகிஸ்தான் மக்கள் கூட சேர்க்குறாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான மென்டாலிட்டியாக இருக்கும். அதுதான் அசீம் முனீர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த சைடில் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட சப்போஸ் இந்தியா வந்து அந்த பென்ஸாக இருக்காங்க, நாங்கள் வந்து ஒரு அழுக்கு லாரி, ஒரு பெரிய மனுஷன் பண்ணுற வேலையாக இது, ஒரு பேச்சில் கூட ஒரு தெளிவில்லை, ஒரு அழுக்கு லாரி தான் நாங்கள். அதில் வந்து கல் மண் ஒரு கேவலமான டயரு, சிம்பிளாக மரகத நாணயத்தில் ஒரு லாரி வரும் தெரியுமா, அந்த இரும்பு கரசர், ஏதோ ஒரு நல்ல நேம்ங்க அது, தெரிஞ்சால் கமெண்ட்டில் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லாரி தான் நாங்கள் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் ரெடி வந்து இடிக்கிறதுக்கு, நீங்கள் ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு கேவலமான எக்ஸாம்பிள், ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட்டு. இதை வந்து நம்ம டெஸ்கிரைப் பண்ணணுன்ற அவசியத்தில் இருக்கிறதுனால வேறு ஆப்ஷனே இல்லாமல் பண்ணுறோம். வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த 120 மெம்பர்ஸு மொபைல்ஸ்லாம் வாங்கிட்டாங்க, உள்ளே எதுவும் அஃபிஷியல் ப்ரெஸ் மீட் மாதிரிலாம் நடக்கலை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ வெளியில் வந்தவங்க நிறைய மீடியா இல்லை ரிப்போர்ட்ஸுக்கு வந்து அவங்க சொன்ன வார்த்தைகளை வச்சு தான் இது ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதுக்கு மேல்பட்டு இது அமெரிக்கா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது இல்லை. இந்தியா இதுக்கான ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து. இந்த தூங்கி எழுந்த உடனே ஒரு சிலர்லாம் வந்து லபான்னு வளருவாங்க, அந்த மாதிரி. அப்படி இல்லைனா ஒரு நாள் ஃபுல்லாக பண்ண நிறைய தப்பான விஷயத்தை வந்து தூக்கத்தில் வளருவாங்க. இதுதான் பாகிஸ்தான். இங்கே இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்டும் நாங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணல அப்படின்ற மாதிரி இந்த ஒன்று தூக்கி அடிப்பாங்களா மூஞ்சிலேயே, அந்த மாதிரி தூக்கி அடிச்சிருக்காங்க. என்னென்னா இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கிடையாது. ஆனால் அதில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் இந்தியா பக்காவாக எடுத்துட்டாங்க. என்னென்னா நியூக்ளியர் வெப்பனை வச்சு த்ரெட் பண்ணுற ஒரு விஷயம். இது வந்து யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உலக மக்களே பார்த்துக்குங்க, உலக தலைவர்களே பார்த்துக்குங்க, உலக அரசியலே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி இந்தியா எல்லாருக்கும் மத்தியில் இந்த மாதிரி நாட்டுக்கிட்ட ஒரு டாயாக நினைக்கிற நியூக்ளியர் வெப்பனை டாயாக நினைக்கிற நாட்டுக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கலாமா, இது எல்லாத்தையுமே சீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிலாம் நிறைய இருக்கும் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த நியூக்ளியர் வெப்பனுக்காக, அவங்ககிட்டயே டேரெக்டாக டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவிங் ஃபார்வர்ட் அமெரிக்காவும் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அமெரிக்கா என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க, இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்கன்றதெல்லாம் வந்து பொறுத்து இருந்து தான் வேடிக்கை பார்க்கணும். பட் இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் அப்படின்றது இவங்க சொன்ன நிறைய வார்த்தைகள், அதாவது அசீம் முனீர் வந்து இஷ்டத்துக்கு வாயில் வந்ததெல்லாம் பேசினார், அதெல்லாம் எடுத்துக்கலாம். அசீம் முனீர் இந்தியாவை வந்து டைரெக்டாகவே இந்த மாதிரி பேசியிருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த நியூக்ளியர் வெப்பனெல்லாம் வச்சு இந்த டாய் மாதிரி பொம்மை மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியல் அப்படின்றது ஒரு நாட்டுக்குள்ளே இருக்க தலைவர்கள் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த ஊர் மக்களையே ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் அவர் வந்து முன்னெடுத்து போனார்னா அந்த மக்கள், பாகிஸ்தான் மக்கள் எந்த தப்பும் பண்ணல, அங்கே இருக்கிற ஒரு சில தலைவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைனால தான் நம்மளுக்கு வார் வருது. ஸோ இதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் எப்படி அணுகணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டில் தென் திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப், டாடா பபாய், சி யூ. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, பபாய்.